ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒரு நல்ல மொபைல் இந்த சேல்ல எல்லாம் வாங்கலாம்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களோட பட்ஜெட் ஒரு 20ல இருந்து 25க்குள்ள இருக்கு அப்படின்ற பட்சத்தில் மோஸ்ட்லி எல்லாருமே தேடி வாங்கக்கூடிய ஒரு 3 ஃபோன் தான் கையில் வச்சிருக்கேன். இந்த 3மே ஒரு பெஸ்ட்டான ஃபோன் தான். 3த்தையுமே நான் லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எந்த அளவுக்கு இருக்குன்றது. உங்களுக்கு இந்த 3ல எந்த ஃபோன் செட் ஆகும் அப்படின்றது இந்த வீடியோ பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா கிளியரா புரிஞ்சிடும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா OnePlus Nord CE5 மொபைல் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவைஸ் 25,000 ரூபாய் பிரைஸ்ல வருது. நெக்ஸ்ட் விவோவோட T4 மொபைல் இருக்கு. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவைஸ் வந்து 22,000 ரூபாய் கிட்ட பிரைஸ் வருது. நெக்ஸ்ட் மோட்டோவோட Edge 60 ஃபியூஷன் மொபைல் தான். இதுல 128GB வந்து கிடையாது. ஸோ அதனால 8GB RAM 256GB ஸ்டோரேஜோட தான் இருக்கு. இதோட நார்மல் பிரைஸ் வந்து 23,000 ரூபாய் கிட்ட வச்சிருக்காங்க. இப்போ BBD சேல் ஸ்டார்ட் ஆகும்போது 21,000 ரூபாய்க்கு சேல் பண்ண போறாங்க. பேங்க் ஆஃபரோட சேர்த்து 20,000 கூட இந்த மொபைலை நீங்க வாங்கிக்க முடியும். இப்போ பிரைஸ் தெரிஞ்சிருச்சு, எது யாருக்கு சூட் ஆகுது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு வரும்போது விவோவை எடுத்துக்கலாம். பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாசி ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 199 கிராமும் திக்னஸ் 7.89 mm வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ வெயிட் கொஞ்சம் அதிகம் தான். பட் திக்னஸ் மற்ற ரெண்டு மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. பேக் சைடில் கையில் ஹோல்டு பண்றது கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி லைட்டா அந்த கர்வ் கொடுத்திருக்கிறது நல்ல விஷயம் தான். கையில் ஹோல்டு பண்ண ஈஸியா இருக்கு. பட் இந்த கிளாசி ஃபினிஷ்ல கொடுத்திருக்கனால கேஸ் போடாமலாம் யூஸ் பண்ணா ஸ்லிப் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு தான் செய்யுது. அண்ட் அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் மென்ச்சஸ்லாம் வந்து பயங்கரமா தெரியுது. அண்ட் இதுல மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட்டோட கொடுத்திருக்காங்க. போனை தெரியாம கீழே எல்லாம் போட்டிங்க அப்படினாலும் கூட ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கும். பட் IP65 தான் கொடுத்திருக்காங்க. ஸோ டைரக்டா தண்ணிக்குள்ள எல்லாம் இந்த போனை போட முடியாது. இந்த ஒரு சில குறைய தவிர பார்க்கிறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமான ஃபீல் தான் கொடுக்குது. OnePlusோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பாக்ஸி டிசைன்ல கொடுத்திருக்காங்க. பேக் சைடில் லைட்டா அந்த கர்வ்லாம் கொடுக்கல, கையில ஹோல்டு பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி. பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்லிப் ஆகிற மாதிரிலாம் பெருசா ஃபீல் ஆகல. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 199 கிராமும் திக்னஸ் 8.17 mm வந்து கொடுத்திருக்காங்க. வெயிட் அதிகமா இருக்கிறதுக்கு ரீசன் பேட்டரி கெபாசிட்டி வந்து அதிகமா இருக்கனால தான். அண்ட் அதை தவிர டிசைன்ல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை. ரொம்ப நார்மலான ஃபோன் மாதிரி தான் இருக்கு. இதுல IP65 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட்டுமே கிடையாது. லைட்டா தண்ணி எல்லாம் படுது அப்படின்னா தொடச்சிட்டு வேணா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மோட்டோவோட டிசைனுக்கு வந்தோம் அப்படின்னா பேக் சைடு வந்து வீகன் லெதர் டைப் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் வெயிட் வந்து 180 கிராம் தான் இருக்கு. கொஞ்சம் லைட் வெயிட்டா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது சூட் ஆகும். திக்னஸ் 8.2 mm வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. மற்ற ரெண்டு போன்லயும் இல்லாத ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட்டும் கொடுத்திருக்காங்க. தெரியாம போன் எல்லாம் கீழே விழுந்துட்டாலுமே ப்ரொடெக்ஷனா இருக்கும். அண்ட் அதே மாதிரி IP68 கொடுத்திருக்காங்க. டைரக்டா அந்த மாதிரி தண்ணியில போட்டாலும் போனுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. IP69 கொடுத்திருக்காங்க. ஃபோர்ஸ் அந்த மாதிரி தண்ணி அடிச்சாலும் கூட போன் ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாவே இருக்கும். டிசைன் வைஸ் கிளியரா சொல்லியிருப்பேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும். நீங்க எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு IP ரேட்டிங் முக்கியம், இந்த மாதிரி மிலிட்டரி கிரேட் எல்லாம் வேணும் அப்படின்னா மோட்டோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் மோட்டோல இருக்க ஒரு குறை என்ன அப்படின்னா IR பிளாஸ்டர் வந்து கொடுக்கல. மற்றபடி விவோலையும் OnePlusலையும் கொடுத்திருக்காங்க. அது ஒரு ஹைலைட் தான். 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் விவோ அண்ட் OnePlusல 10 கொடுத்திருக்காங்க. பட் மோட்டோல 16 5G பேண்ட் சப்போர்ட்டோட வருது. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்மே பாத்தீங்க அப்படின்னா மோட்டோல மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதுவும் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட கேட்கறதுக்கு நல்ல லவுடாவும் ஸ்டீரியோ எஃபெக்ட் வந்து பெட்டராகவும் இருக்கு மோட்டோல. மற்ற ரெண்டுத்துலயும் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்க்கும்போது 3லையுமே இன் டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் முக்கியமா 20ல இருந்து 25க்குள்ள அப்படின்னு வரும்போது ஒரு நல்ல டிஸ்ப்ளேவா தான் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த வகையில விவோல பாத்தீங்க அப்படின்னா 6.77 inch Full HD Plus quad curve டிஸ்ப்ளே, அதுவும் AMOLED டிஸ்ப்ளே 10-bit டிஸ்ப்ளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த quad curve 4 பக்கமே கர்வா இருக்கிற மாதிரிலாம் இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கு. இதனால பெசல்ஸுமே நல்ல மினிமமா இருக்கிற ஃபீல் கிடைக்குது. அண்ட் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட், HDR சப்போர்ட்லாம் கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்றதுக்கு டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. ஸோ ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலா சீல்டு கிளாஸ் தான் கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது மற்ற ரெண்டு மொபைலை கம்பேர் பண்ணும்போது 5000 nits வந்து கொடுத்திருக்காங்க. இதனால இன்டோர் அவுட்டோர் நீங்க டைரக்ட் சன்லைட்ல போய் நின்று ஃபோன் யூஸ் பண்ணாலும் பிரைட்னஸ் லெவல் பெட்டராவே இருக்கு. நெக்ஸ்ட் OnePlus எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலயும் Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சேம் 6.77 inch தான் டிஸ்ப்ளே, 10-bit டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட், HDR 10+ சப்போர்ட் இருக்கு. யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஸ்மூத்தா இருக்கு. என்ன ப்ரொடெக்ஷன் டிஸ்ப்ளேக்கு கொடுத்திருக்காங்கன்றது எதுவும் தெரியல. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1430 தான் கொடுத்திருக்காங்க. இன்டோர் அவுட்டோர்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு. டைரக்ட் சன்லைட்ல ஓரளவுக்கு தான் மேனேஜ் பண்ணுது. நெக்ஸ்ட் மோட்டோவும் பாத்தீங்கன்னா சேம் டிஸ்ப்ளே சைஸ் தான் 6.7 inch. பிளஸ் ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5K டிஸ்ப்ளே வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி குவாட் கர்வ் தான் கொடுத்திருக்காங்க. பட் லெஃப்ட் அண்ட் ரைட்ல பாத்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து முன்னாடி எல்லாம் கொஞ்சம் பிரீமியம் மாடல்ல வர மாதிரி கொஞ்சம் பெரிய கர்வா வந்து கொடுத்திருப்பாங்க. இதனால பெசல்ஸ் இன்னுமே நல்ல மினிமமா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. அண்ட் 10-bit டிஸ்ப்ளே தான் இதுலயுமே யூஸ் பண்ணிருக்காங்க. 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் மற்ற ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஷார்ப்பாவும் பெட்டரான டிஸ்ப்ளேவா இருக்கு. இதுலயுமே HDR 10+ சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷனுமே வர்றது மற்ற ரெண்டுத்துல இல்லாத ஒரு ஹைலைட் தான். அண்ட் பீக் பிரைட்னஸ்மே 4500 nits கொடுத்திருக்காங்க. விவோ எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுச்சோ அதே அளவுக்கு இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட நல்லாவே பிரைட்டா இருக்கு டிஸ்ப்ளே. ஓவரால் டிஸ்ப்ளேக்கு ரேங்கிங் கொடுக்கணும் அப்படின்னா
OnePlus தேர்ட் பிளேஸ்ல இருக்கு, Vivo ரெண்டாவது இடத்துல இருக்கு, Moto ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராசஸர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது Moto பாத்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 7400 யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் Vivoல பாத்தீங்கன்னா Snapdragon 7s Gen 3 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் OnePlusல மீடியாடெக்கோட Dimensity 8350 Apex ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ AnTuTu ஸ்கோர் என்னென்ன வந்துச்சு அப்படின்றத டேபிள்ல போடுறேன், உங்களுக்கு பார்க்கும்போதே கிளியரா தெரிஞ்சிருக்கும். இதை தவிர ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டார்கெட் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கேம் பிளே எல்லாம் பெட்டரா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க OnePlusக்கு போகலாம். அண்ட் அதே சமயம் எனக்கு டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்கணும், சும்மா அப்பப்போ தான் நான் கேம் பிளே பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மற்ற Vivo இல்லாட்டி Moto நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது மோட்டோல செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, Vivoலையும் 32 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க, OnePlusல 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மூணுத்தையும் சைட் பை சைட் கம்பேரிசன் போடுறேன், எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே கிளியரா தெரிஞ்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் Vivoல பியூட்டி மோட் வந்து பெட்டராகவே இருக்கு செல்ஃபியில். அண்ட் மற்றபடி Vivo அண்ட் Moto ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷார்ப்பான இமேஜ் அவுட்புட் வந்து கொடுக்குது. ஸோ OnePlusோட அவுட்புட் வந்து ஓகேவா தான் இருக்கு. பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது மூணுத்துலையுமே 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, சோனியோட சென்சார் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மூணுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மூணுத்துலையும் எட்ஜ் டிடெக்ஷன்லாம் வந்து பெட்டராகவே பண்ணுது. பியூட்டி மோட் Vivoல கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நேச்சுரல் ஸ்கின் டோன், ஷார்ப்பான இமேஜ் எல்லாம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா Moto பெட்டராகவே பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல Vivoல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 மெகா பிக்சல் தான் டெப்த் சென்சார்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் OnePlusல பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் போட்டோ எடுக்கிறது கொடுத்துருக்காங்க. அவுட்புட் ஓகேவா தான் இருக்கு. அண்ட் அதே சமயம் Motoல பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோ கொடுத்துருக்காங்க. போட்டோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் டீசென்ட்டா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி மேக்ரோ போட்டோ எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கனால ஸோ அதோட போட்டோ அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீடைலிங்கோட அவுட்புட் கிடைக்குது. வீடியோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் Moto அண்ட் Vivo ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 4K 30 FPS ஃப்ரண்ட் அண்ட் பேக்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் OnePlusல பார்த்தீங்கன்னா 1080p 60 FPS தான் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கேமரால 4K 60 FPS வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஓவராலா எல்லா கேமராலையும் எது பெஸ்டா இருக்கு ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது Moto இந்த இடத்துல ஃபர்ஸ்டா இருக்கு, Vivo ரெண்டாவதா இருக்கு, OnePlus மூணாவது பிளேஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி கெபாசிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா டாப்ல இருக்கிறது வந்து Vivo தான். 7300 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 0 to 100% சார்ஜ் போட்டு டெஸ்ட் பண்ணதுல 80 நிமிஷத்துல வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருந்தது. அண்ட் பேட்டரி லைஃப்மே பாத்தீங்க அப்படின்னா நீங்க நார்மல் யூஸ் தான் பண்றீங்க அப்படின்னா தாராளமா 1.5 நாளைக்கு மேலேயே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அண்ட் அதே அளவுக்கு தான் OnePlusலயுமே 7100 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 92 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. இதுவுமே நீங்க நார்மல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 1.5 நாளைக்கு மேலே உங்களுக்கு தாராளமா கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி Motoன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5500 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 68 வாட்ஸ் தான் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 1 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 59 நிமிஷம் கிட்ட டைம் எடுத்துக்கிச்சு. பட் இவ்வளவு குயிக்கா ஏறினாலும் பேட்டரி கெபாசிட்டி கம்மியா இருக்குன்றனால தான் இவ்வளவு சீக்கிரம் வந்து ஏறுது. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் யூஸ் பண்றவங்களுக்கு 1 டேக்கான பேட்டரி லைஃப் தாராளமா கிடைக்கும். இந்த இடத்துல வின்னிங் அப்படின்னு பார்க்கும்போது Vivo, நெக்ஸ்ட் OnePlus, அடுத்து Moto வருது. OS பொறுத்த வரைக்கும் Vivoல Fun Touch OS Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் இருக்கிறதுலே லோவா கொடுக்குறாங்க மற்ற ரெண்டு பிராண்டை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் தேவையில்லாமல் இந்த ஹாட் கேம்ஸ், ஹாட் ஆப்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க தான் செய்யுது. தேவையில்லாமல் வந்து நிறைய ப்ளோட்வேர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் நம்மளால. ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாலாம் இல்லை. ஏஐ நோட் அசிஸ்டன்ட் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, பெரிய லெவலில் வேற எதுவும் இல்லை. அண்ட் அதே சமயம் OnePlusல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா Oxygen OS 15 Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. இவங்க தான் இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்காங்க. அண்ட் தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் அண்ட் ஆப்ஸ் இன்னுமே எதுவுமே இல்லை. ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏஐ வாய்ஸ் ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் இந்த சம்மரி பண்றது, டிரான்ஸ்லேட் பண்றது, ரைட் பண்றது, ரிப்ளை பண்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் மூணாவது Moto Hello UA Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 5 ஆப் கிட்டக்க வந்திருக்கு. பட் அதுவுமே நீங்க அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் ஏஐ ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது Moto AI வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமா இமேஜ் ஜென்ரேட் பண்றது, ஸ்டிக்கர், அவதார் பண்றது, இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணீங்க அப்படின்னா இமேஜா மாறுற மாதிரியான பல விஷயம் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஏற்ற மாதிரி ரிமெம்பர் திஸ், டேக் நோட்ஸ் மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் ஸ்மார்ட் கனெக்ட் ஆப்ஷனுமே இருக்கு. நார்மலாக உங்களோட மொபைல் ஸ்க்ரீனை வந்து லேப்டாப்ல பார்க்கறது, கண்ட்ரோல் பண்ற அந்த மாதிரியான விஷயம்லாம் கூட பண்ணிக்கலாம். ஸோ லோ பட்ஜெட்ல மோஸ்ட்லி இந்த மாதிரி வராது, அது ஒரு நல்ல ஹைலைட் தான். ஸோ OS அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் OnePlus இருக்கு, ரெண்டாவது Moto இருக்கு, மூணாவதா தான் Vivo இருக்கு. இந்த 3 ஃபோன் சூஸ் பண்ணதுக்கான காரணமே மூணுமே ஒரு பெஸ்டான ஃபோன் தான். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா மூணுல எது வேணா வாங்கலாம். பட் யாருக்கு எந்த ஃபோன் சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் OnePlusோட Nord CE5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25000 ரூபாய் பட்ஜெட், 8GB RAM, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இந்த ஃபோன் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா வேணும் அப்படின்னா இதை நீங்க செலக்ட் பண்ணலாம். கேம் பிளே நல்லாவே இருக்கும் இந்த ஒரு 25000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு. கூட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப்மே பெட்டரா இருக்கும். கேமரா சைடுமே பாத்தீங்க அப்படின்னா டீசென்ட்டான அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சிரும். இல்ல ப்ரோ எனக்கு அவ்வளவு பட்ஜெட்ல அடுத்து எது போகலாம் அப்படின்னா நீங்க Vivoக்கு போகலாம். 22000 ரூபாய் பிரைஸ், 8GB RAM, 128GB
8GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட. ஸோ இதில் ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேட்டரி லைஃப் தான் வேற லெவலில் உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். ப்ளஸ் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பிரைட்னஸ் வைஸ்மே பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லா இருக்கும். கேமரா வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவான அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டியூரபிலிட்டி வைஸ்மே மிலிட்ரி கிரேட் கொடுத்துருக்கனால மோஸ்ட்லி கீழே போட்டிங்கனாலும் கூட ஃபோனுக்கு பெரிய லெவலில் எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ மோட்டோக்கு வந்தோம் அப்படின்னா 23,000 ரூபா நார்மலாக ப்ரைஸ். இப்போ இந்த பிபிடி சேலில் பார்த்தீங்க அப்படின்னா 21,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃபர் இருந்தது அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு கூட வாங்கிக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25,000 ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே சேலில் வாங்கினீங்க அப்படின்னா 23,000 ரூபாய்க்கு வாங்க முடியும். பேங்க் ஆஃபரோட சேர்த்து நெட் எஃபெக்டிவ் ப்ரைஸாக 22,000 ரூபாய்க்கு வாங்கலாம். அண்ட் அதை தவிர ஸ்டோரேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலுமே 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிடைக்கிறனால ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்குமே 21,000 ரூபாய்க்கு நல்ல ஸ்டோரேஜ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டிசைன் வைஸ் வந்தாலும் பார்க்கறதுக்கு லுக் வைஸும் நல்லா இருக்கு. லைட் வெயிட்டாகவும் மேக் பண்ணியிருக்காங்க. கூடயே பார்த்தீங்கன்னா IP68, 69 அண்ட் மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட்டோட கொடுத்துருக்கனால தெரியாம கீழே போட்டுறீங்க இல்லை தண்ணியில் போட்டாலுமே ஃபோனுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 1.5K டிஸ்பிளே. கூடயே பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் லெவலுமே பெட்டரா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஃபோனையும் கம்பேர் பண்ணும்போது கேமராவோட ஃபீச்சர்ஸும் சரி அவுட்புட்டுமே வந்து மோட்டோவில் எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஓஎஸ் அப்படின்னு வரும்போது 30,000 40,000 மொபைலில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸை இதிலேயே கொடுத்ததுமே ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்டாக தான் எனக்கு தோணுது. இதை தவிர பேட்டரி லைஃப் மற்ற ரெண்டு வின் பண்ணாலும் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு மேலேயே பேட்டரி லைஃப் வர அளவுக்கு இருக்கும் நார்மல் யூஸ் பண்ணீங்கன்னா. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வரும்போது தான் நீங்கள் நார்மலான லோ கிராஃபிக்ஸ் கேமும் டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்கிற மாதிரி இந்த ஃபோன் இருக்கும். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஓவரால்லேயே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறது மோட்டோ அப்படின்னு சொல்லலாம். மற்ற ரெண்டும் யாருக்கு செட் ஆகும் அப்படின்றதையும் கிளியராக சொல்லிட்டேன். இது மட்டும் இல்லாமல் நான் டேக் ப்ராடக்ட்டில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கிடைக்காது. பிபிடி சேல் எனக்கு தெரிஞ்சு 22ஆம் தேதி 23ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த டைமில் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டேக் ப்ராடக்ட்டில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி விஷ் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.